சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய திட்ட அறிக்கையை அரசு முதன்மை செயலாளரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான சித்திக் சிறப்பு முயற்சிகள் துறை செயலர் கே கோபாலிடம் சமர்ப்பித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த வழித்தட நீளம் 15.46 கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மேம்பால சாலை உட்பட அனைத்து பணிகளுக்குமான செலவு 9,335 கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்க அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி வெளிவட்ட சாலையுடன் இணைப்பதற்காக தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் கிரடாய் சென்னை சார்பில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள் தான் என்றார். சென்னையை போன்றே மாநிலம் முழுவதும் 136 நகரங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் பேருந்து முனையங்கள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. அனைவரின் சொந்த வீடு கனவை நிறைவேற்ற சுய சான்றிதழ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் 51 பேர் கட்டட அனுமதி பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அரசியல் பணியாற்றி வருகிறார். புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்றும் அரசியல் வியூக வகுப்பாளர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இந்த சூழலில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை விஜய் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து உளவுத்துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மட்டுமே இருப்பார்கள் என்றும் மாநில காவல்துறையினர் இருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜக எம்பி கங்கனா ரனாவத், காஷ்மீர் ஃபைல் திரைப்பட இயக்குநர் விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி, கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் உள்ளிட்டோருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தமத தலைவர் தலாய் லாமாவுக்கும் பாஜக மூத்த தலைவர் சம்பித் பத்ராவுக்கும் மணிப்பூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போதும் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.